நீங்கள் வந்து நபிகிட்ட இருந்து வழிமுறை எடுக்கிறீங்க, சுன்னத்துன்ட்டு. எங்கள் லெவல் அதுக்கும் மேலே அப்படிம்பாங்க இவங்க. இன்னொரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தரிகாவாதிகள். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்துக்கும் குரானில் இருக்கா ஹதீஸில் இருக்கானே பார்த்துட்டு இருக்காதீங்க தம்பிகளா, இல்முன்னு ஒன்று இருக்குது, மறைமுக ஞானம்னு ஒன்று இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி ஒரு அடியார் இருப்பார், அவர் பாருங்க நபியே போனான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இவங்க 2 பேர்கிட்டையும் உண்மை கிடையாது, உண்மை நடுவில் இருக்கு. இதுவும் நான் உண்மைன்னு சொல்லலை, இதுவும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு ஆங்கிள் அதில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இதுதான் சரியான ஆங்கிள் நாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சத்தியத்துக்கு முத்திரை கொடுக்கக்கூடிய இறை தூதர் இன்னைக்கு பூமியில் யாரும் இல்லை. அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்ல முடியும், நம்முடைய கருத்துன்னு தான் அதிகபட்சமாக நம்ம வைக்க முடியுமே தவிர அடிச்சு எல்லாம் வந்து இதுதான் தாவீலுன்னு சொல்லி யாருமே என்ன பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு தாவீல் நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த சப்ஜெக்ட் என்ன, அதுவும் சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சிடும். அப்போ அதுலேருந்து படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குரானில் ஒரு விஷயம் விளக்கம் இருக்கும், அது ஹதீஸை தேடி போவோம். ஆனால் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் விளக்கம் அதாவது கேள்வி வெளியில் இருக்கும், விளக்கம் குரானில் இருக்கும். இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா குரானுக்கு வெளியே தான் ஆரம்பிக்கும். புகாரியில் தான் அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். அங்கே அந்த டாபிக் பாதியிலே நின்று இருக்கும். இந்த விளக்கங்கள் கிலோ இஸ்லாம் சொல்கிறாங்கல்ல பின்னாடி விளக்கங்கள், அந்த விளக்கங்கள் வந்து குரானில் இருக்கும். இது மட்டும் உல்டாவாக இருக்கும். இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு அல்லாஹ்வை நினைவூட்டி கண்கள் கலங்கும் அளவுக்கும் இதயம் நெகிழ்ந்து விடும் அளவுக்கும் உபதேசம் செய்தார்கள். செய்துவிட்டு திரும்பினார்கள். பயான் பண்ணுறாங்க பனி இஸ்ராயல்கள் கூப்பிட்டு, எந்த அளவுக்கு உள்ளம் கலங்கும் அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி மறுமை பற்றி எல்லாம் பேசி பயான் பண்ணுறாங்க, போகிறாங்க. அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, பூமியில் உங்களை விட அறிந்தவர் எவரேனும் உண்டா என்று கேட்டார். இவ்வளோ பேசுகிறாரு, நமக்கு தெரியாத விஷயங்களை இவ்வளோ பயானில் சொல்கிறீங்க, உங்களை விட தெரிஞ்சவர் யாராவது இருக்காங்களாங்கிற அந்த கருத்துப்பட கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள். இல்லைப்பா நான் தான் அல்லாஹ்வுடைய தூதருங்கிற அந்த கருத்துப்படாது. தக்கபூரில் வந்து மூசா நபி சொல்லலை. ஏன்னா அந்த தேதியில் வந்து இல்முடைய அந்த வகை அவங்ககிட்ட தான் இருந்தது. ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்டித்தான். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், கண்டிக்கிறான். ஏனெனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு உண்டு என பதிலளிக்காமல் இருந்தாலும், இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, என்னை விட இன்னொரு புத்திசாலி அல்லது என்னை விட ஒரு என் அறிவு இருக்கிறவன் வேற பகுதியில் வாழ்றானா இல்லையாங்கிற அந்த நாலேஜ் எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற அதான உண்மை. என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு அவர் வேற மீனிங்ல சொல்றாரு. ஆனா இந்த பகுதியில் இல்லைங்கிறதும் உண்மை. பனி இஸ்ராயல்கள்ல புத்திசாலி யாரு? மூசா நபி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா உலகத்திலே யாரும்